போய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை. ட்ரூக் பட்ஸை மாற்றுறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு டைமும் கேஸை மாற்றுறாங்க. கேஸை மாற்றி ஒவ்வொரு டைமும் புது மாடல் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன சேஞ்சஸோட லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி லான்ச் பண்ண இந்த பட்ஸ் S2 என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க. டிசைன் இதில் உங்களோட கேஸ் டிசைனை ரொம்பவே ஹைலைட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த ஸ்லைடிங் மாதிரி ஒரு டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் ஓவல் ஷேப்பில் ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையே கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த டிசைன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கேஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. இன்னும் கம்பேக்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடி ட்ரூக் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு 4 LED பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பட்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வச்சுட்டாலே அது ஈஸியாக பிளேஸ் ஆகிடுது. ஸோ ஓவராலாக கேஸோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது, ஆனால் ரொம்பவும் பெருசாகவும் இருக்குது. இந்த பட்ஸை பார்த்தோன்னே தெரியும், இதுக்கு முன்னாடி எல்லா மாடல்லையுமே இருந்த அதே ட்ரூக் பட்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதையே இந்த கேஸ்க்குள்ளே வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்ஸோட டிசைன் வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணல. இந்த ஸ்டெம்மில் ட்ரூக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது போக ஒவ்வொரு பட்ஸ்லையுமே டுயல் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஸோட ஃபிட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. பெருசாக பெயினோ எதுவுமே ஃபீல் இல்லை. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏர்பட்ஸ் ப்ளஸ் அதில் என்ன மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அதே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. அந்த ஹை மிட் ரொம்பவே சூப்பராக கேட்குது. லோ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக நல்ல லவுடாக நல்ல பேஸோட ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அது போக நல்ல கிளியராக நம்மளால் மியூசிக் வந்து கேட்டுக்க முடியுது. அடுத்து இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் டோட்டலாக 4 மைக் கொடுத்துருக்கறனால கால் குவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோம், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக கேட்குது. இதில் ENC சப்போர்ட்டும் கொடுத்துருக்கறனால ரொம்ப கம்மியான நாய்ஸில் ஒரு கிளியரான கால் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. இந்த பட்ஸில் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே இந்த டைமும் கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. 55 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கேமிங் மோட் தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான லேட்டன்சியோட ரொம்ப சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. உங்களுக்கு கேமிங் மோட் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் மியூசிக் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு மியூசிக் அதிகமாக கேட்குறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கனெக்டிவிட்டிக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. 10 மீட்டர் வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸை விட்டு வெளியில் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. கடைசி அதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பட்ஸ்லையுமே 40 mAh கொடுத்துருக்காங்க. கேஸில் 300 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சிங்கிள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 hours ப்ளே பேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக உங்களுக்கு ஒரு 5 to 6 hours ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கும். டோட்டலாக கேஸ் சேர்த்து உங்களுக்கு 48 மணி நேரம் ப்ளே பேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 25 to 30 hours வந்து ப்ளே பேக் டைம் கிடைக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பட்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும். அதே நீங்கள் கேஸ் 0லேருந்து 100% சார்ஜ் பண்ணாலுமே அதுக்கும் 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 6 to 7 hours வரைக்கும் நீங்கள் மியூசிக் கேட்டுக்கலாம், இல்லை கால் பேசுறதுனாலுமே பேசிக்க முடியும். ஸோ இதெல்லாம் போக லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி இந்த டைமும் ஆப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஏற்கனவே QR கோட் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப ஈஸியாக இதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஃபியூச்சர்ஸ் லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. 20 டைப் ஆஃப் ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கஸ்டமைஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க அந்த 20 டைப்பில் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர்பட்ஸை ஃபைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமே நான் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன், அதே தான் இப்போயும் இருக்குது. இது போக நீங்கள் கேமிங் மோட ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் ரொம்ப லிமிட்டடான ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ஆப் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போக இந்த பட்ஸ்க்கு IP-X4 ரேட்டட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். இது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். வேர்வப்பட்டாலோ மழையில் நனைஞ்சாலோ இல்லை தண்ணி பட்டாலோ பெருசாக ப்ராப்ளம் வராது. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பட்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1500 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. 1500 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல கால் குவாலிட்டி, கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது. பட் இதில் ANC சப்போர்ட் இல்லை. கோடக் அப்படின்னு பார்க்கும்போது SBC மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, AAC வந்து கொடுக்கல. லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே இதில் இன் இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காதை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து பாஸ் ஆகிடும். பட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர நான் செக் பண்ண வரைக்கும் அது வந்து ஒர்க் ஆகவே இல்லை. கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மற்றபடி 1500 நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நிறைய ஒர்த்தான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.